ரோஹிணி கவிரத்ன மந்திரிතුமியගෙන් අහන්න ඕනේ ඔබතුමියගේ ස්ථාවරය. ரோஹிணி கவிரட்னவிடம் நான் கேட்பது, இது உங்களின் நிலைப்பாடா அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடா? அப்பாவி பெருந்தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கும் போது அதற்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வழக்கு தொடர்வதற்கு உங்களுக்கு வெக்கம் இல்லையா? உங்களுக்கு வெக்கம் இருந்தால் நீங்கள் எப்படி கிராமத்துக்கு செல்வீர்கள்? உங்கள் மே தினத்தை பெருந்தோட்ட மக்களிடத்தில் நடத்தினீர்கள். ஆனால் இப்போது வெட்கமில்லாமல் அவர்களுக்கு 200 ரூபாய் வழங்கும் போது அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். ලැජ්ජ නැතුව ගිහිල්ලා කොහොමද ඕගොල්ලන්ගේ පක්ෂ ස්ථාවරයද මේක කියලා කියන්න. රජය යෝජනා කරලා තිබෙනවා. பெருந்தோட்ட மக்களுக்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ள 1350 ரூபாவுக்கும் அதிகமான 400 ரூபாய் அதிகரிப்பை, அதாவது 200 ரூபாய் நிறுவனத்தினாலும் 200 ரூபாய் அரசாங்கத்தின் ஊடாகவும் வழங்குவதற்கு எடுத்த தீர்மானத்துக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். இன்று காலை எதிர்க்கட்சி தலைவர் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு நாம் ஆதரவளிப்பதாக கூறியிருந்தார். நேற்று முன்தினமும் பெருந்தோட்ட மக்கள் இவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள். அதற்கு பயந்து விட்டார்களோ தெரியவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் அருகில் உள்ள ரோஹிணி கவிரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலும் கணக்காய்வாளர் திணைக்களத்திற்கும் முறைப்பாடு அளித்துள்ளார். ஆனால் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படும் சட்டம் தொடர்பில் ஆராய்வது அவர்களின் பொறுப்பு இல்லை என்பதை ரோஹிணி கவிரத்ன புரிந்து கொள்ள வேண்டும். அது உச்ச நீதிமன்றத்துக்குரியது. ஊடக பேச்சாளர் இதற்கு எதிராக பேசினார். சந்திராணி அவர்கள் இதற்கு ஆதரவாக பேசினார். எனவே எதிர்க்கட்சிக்குள் இது தொடர்பில் எவ்வித இணக்கப்பாடும் இல்லை என்பது எமக்கு தெரிகிறது. உண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் கட்சியில் உள்ள ஏனையவர்களின் நிலைப்பாட்டையா நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் என கேட்க விரும்புகின்றேன். මතය ඇත්තටම නියෝජනය කරන්නේ නැහැ නේද අනිත් විපක්ෂයේ ඉන්න කණ්ඩායම් කියන අදහස මෙතෙන්ට ගේන්න. හැමදාම ඡන්දවලදී මේ වැටුප ලබා දෙනවා කියලා ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் வரும்போது சம்பளம் அதிகரிப்பதாக கூறி இந்த மக்களை ஏமாற்றினார்கள். நாம் கடந்த காலங்களில் தோட்ட உரிமையாளர்களோடு கலந்துரையாடி இறுதியில் அவர்கள் பக்கம் 200 ரூபாய் அதிகரிப்புக்கு இணங்கினார்கள். எனினும் அது போதுமானதல்ல. அதனால் நாம் அரசாங்கம் சார்பில் 200 ரூபாய் வழங்குவதற்கு 5000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க தீர்மானித்தோம். திரைசேரியினால் பெருந்தோட்ட அமைச்சுக்கு இந்த பணம் ஒதுக்கப்படுகிறது. அதில் எந்தவித சட்ட இடையூறுகளும் இல்லை. அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அல்ல. உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாலும் எந்த விதத்திலும் சவாலுக்கு உட்படுத்த முடியாத விடயம். அந்த மக்களின் வரிப்பணத்தையே நாம் மீண்டும் கொடுக்கின்றோம். இதுவரை இருந்த எந்த அரசாங்கமும் மலேக மக்களுக்கு ஒரே தடவையில் 400 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கவில்லை. வரலாற்றில் முதல் முறையாக நமது அரசாங்கம் 400 ரூபாவை அதிகரித்து வழங்கியுள்ளது. சொல்வதற்கு வெட்கமாக உள்ளது. அதற்கு எதிராகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு செல்கிறார்கள். இந்த முறைப்பாட்டை செய்தவர் மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆவார். அவர் பெருந்தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர். குறைந்தது கொஞ்சமாவது இரக்கம் இருந்திருந்தால் இவ்வாறு செய்திருக்க மாட்டார். எதிர்க்கட்சி தலைவரின் கதையை கேட்டு அவர் தலையை கொடுத்து விட்டார். இன்று எதிர்க்கட்சி கீழ்த்தரமான முட்டாள்தனமான செயலை செய்துள்ளது. நாம் இந்த நாட்டு மலேக மக்களுக்கு உறுதியாக கூறுவது 400 ரூபாவால் மட்டுமல்ல, அடுத்த வரவு செலவு திட்டத்தில் தனியார் பிரிவு தோட்ட உரிமையாளர்களோடு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி உற்பத்தி செலவுகளை குறைத்தால் அவர்களுக்கு இதனை விடவும் மேலும் ஒத்துழைப்பை இந்த மலேக மக்களுக்காக வழங்க முடியும். அதனூடாக மலேக மக்களுக்கு இன்னும் சம்பளத்தை அதிகரித்து வழங்க முடியும். அது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு பிரச்சனை, உங்கள் காணி பிரச்சனை ஆகியவற்றை நிச்சயமாக குறுகிய காலத்தில் நாம் தீர்ப்போம். அதுக்கு தேவையான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம். அரசாங்கம் மலேகத்தில் வாழும் மக்களை இலங்கை மலேக தமிழ் மக்களாக நாம் கௌரவத்தோடு அடையாளப்படுத்துகின்றோம். ශ්‍රී ලංකාවේ වතුකරේ වැඩ කරන ජනතාව ශ්‍රී ලාංකික මලේගම් තමිල් ජනතාව විදියට අපි ඒ අනන්‍යතාවයෙන් ගෞරවාන්විතව පිළිගන්නවා. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டமை தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் ஆசி வேண்டி தொழிலாளர்கள் இன்றைய தினமும் ஆலயங்களில் விசேட பூஜைகளை நடத்தினர். சம்பள அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்க்கட்சிக்கு எந்தவித உரிமையும் இல்லை என தொழிலாளர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர். அரசாங்கத்துக்கு இந்த 1750 ரூபாய் பெற்றுக் கொடுத்ததுக்காக அரசாங்கத்தை நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசாங்கம் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு போகிற ஒரு 200 ரூபாயெல்லாம் கூட்டி கொடுக்கும்போது பாருங்கள், இந்த 200 ரூபாய்க்காக இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த தேங்காய் உடைச்சதுக்கான காரணமும், தோட்ட தொழிலாளர்களில் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் இந்த அரசாங்கம் குறுகிய காலத்தில் செஞ்சு இப்படி பார்த்து வர்றது உண்மைக்குமே வரவேற்கக்கூடிய விஷயம். இவ்வளோ நாட்களும் இருந்த அரசாங்கங்கள் இந்த மாதிரி சரியான ஒரு வேலை திட்டங்களை சரியாக செஞ்சு கொடுக்கல. அதுக்கு நாங்கள் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு வர வேலை திட்டங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்.